இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருடத்திலும் கூட நம்ம கடைசி மாதத்துக்களாக வந்திருக்கிறோம். கடந்த 11 மாதங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம நன்றாக பத்திரமா பாதுகாத்தாங்க. அந்த சுகம் ஜீவன் பலம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க, நம்ம தேவையெல்லாம் செஞ்சுருக்கிறோம். இந்த மாதத்தையும் கூட இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பற்றி நாம் பார்த்துருக்குறோம். இந்த மாதம் ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம கொண்டாட இருக்கிறோம். ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் இந்த மாதத்தை நம்ம கொண்டாட இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அதாவது கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தம். கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது கிறிஸ்து ப்ளஸ் மஸ் அப்படின்னா, கிறிஸ்துவை ஆராதித்து நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொண்டாடுறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டாடுறது. இங்கிலீஷில் கிரைஸ்ட் ப்ளஸ் மேஸ் அப்படின்னு போட்டுருக்கு. அதற்கு என்ன இருக்குது அப்படின்னா, த வர்ஷிப் அண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் கிரைஸ்ட். த வர்ஷிப் அண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ முதலாவது நாம் எப்படிப்பட்டு இருக்கோம் அப்படின்னா கொண்டாட இருக்கோம். சரிங்களா? இப்போ நாம் அதுக்கு கீழே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தினார். அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தாரு, பூமியில் எல்லாவற்றையும் படைத்தாரு, மனிதர்களை நம்மளே படைத்திருக்கிறாரு. அப்போ அப்படி படைத்த அந்த தேவனுக்கு அவருக்கு பிறக்கிறதுக்கு ஒரு இடம் கூட அவருக்கு இல்லை. அவர் நினச்சிருந்தா ஒரு அரண்மனையிலையோ ஒரு மாளிகையிலேயோ அவர் என்ன பண்ணியிருக்கலாம், பிறந்திருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு சத்திரத்தில் கூட அவருக்கு என்ன இடம் இல்லாமல் ஒரு மாட்டு தொழுவத்தில் என்ன பண்ணியிருக்காரு, பிறந்திருக்கிறார். எதுக்கு அந்த இடத்துல அவர் பிறக்கணும் அப்படின்னா, ஒரு தாழ்மையின் ரூபமாக, ஒரு ஏழ்மையின் வடிவமாக என்ன பண்ணியிருக்கிறார், அவர் வந்திருக்கிறார். நம்மலாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் முன்மாதிரியாக என்ன பண்ணியிருக்க அவர் வந்திருக்கிறார். அப்போ நாமெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாமெல்லாம் பின்பற்றிட்டு இருக்கிறோம். அவர் நம்ம நம்புற விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, அவரை போல நாமளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா தாழ்மையாக இருக்கணும்.